வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நாளொரு நற்சிந்தனையிலிருந்து இயற்கையின் கருவூலம் அப்படின்னு எடுத்துப்போம். இயற்கை என்பது வேற இல்லை, அது இறைநிலையின் படைப்பு. அப்போ அதுக்கும் ஒரு கருமூலம் இருக்குது அப்படின்றாரு சுவாமிஜி. ஏன்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மூலம்னு ஒன்று இருக்கும், அதுலேருந்து தான் எல்லாமே உற்பத்தி ஆகும். அப்போ இந்த பேரியக்க மண்டலத்தின் மூலமாக எல்லாம் வல்ல இறைநிலைக்கும் அதன் பரிணாமத்தின் உச்சக்கட்ட நிலையில் இருக்கும் மனித மனதுக்கும் இணைப்பு இயக்கமாக உள்ளது மனிதனுடன் அமைந்துள்ள ஜீவகாந்த கருமையம். எப்படி நான் சொன்னேன் இல்லைங்களா, இயற்கைக்கு கருமூலம் எப்படி இருக்கோ அது மாதிரி மனிதனுக்கும் கரு அமைப்பு கருமையம்னு ஒன்று இருந்துட்டு இயற்கையை நம்மையும் இணைத்து வைப்பது. அப்போ இதுவே தான் என்ன பண்ணுது அப்படின்னா, இயற்கையின் முத்திரமாக இணைந்து செயல்புரியும் தொழிற்சாலைன்றது. இதுதான் என்ன பண்ணுதுங்க, முத்திரமாக இருந்து இயங்கி கொண்டிருக்குது. அப்போ இங்கு விளைய இருக்கக்கூடிய சிறப்புகள் அத்தனையும் வெளியே கொண்டு வரும் வாயிலாக தான் மனித மூளை. மனிதனோட மூளை தான் எல்லாத்தையுமே வெளியே எடுத்துகிட்டு வர்றது. ஏன் அப்படின்னா, அது 5 புலன்கள் வழியாக பார்ப்பதன் மூலமாகவும் எண்ணங்கள் மூலமாக பதிவு செய்து வெளியே கொண்டு வந்து காட்டுது. அப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எதை நாம் அதை சிறப்பாக சொல்கிறோம் அப்படின்னா மனம். அதுதான். அப்போ மூளையின் செயல்பாடு தான் மனமாக மூளையில் பதிவு செய்து வைத்து எடுக்கும்போது எண்ணத்தை எடுத்து காட்டுவது எது அப்படின்னா அதுதான் மனம். அப்போ மனம்தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மனதை கொண்டு உருவாகும் அதுதான் பார்த்தீங்கன்னா எண்ணங்கள், உடல் கருவிகள் மற்றும் புலன்களை இயக்கும் செயல்கள். அப்போ நம்ம இயக்கி செயல்பட்டது தான் நமக்குள்ளே சென்று மூளையில் பதிவு செய்து நாம் வேண்டும் போது எடுத்து காட்டுவது. இப்போ இந்த செகண்ட் நினைக்கிறோம், போன வருஷம் இந்த நேரம் அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுறது, எல்லாமே நம்மளுக்கு வந்து சேருது. அப்போ எங்கேருந்து எடுத்து காட்டுதுன்னா மனதின் இயக்கம்தான் இறுக்கி சுருக்கி வைத்து கொண்டு எடுத்து விரித்து காட்டுவது மூளை. அப்போ அதுக்கு இருப்பது எது அப்படின்னா கருமூலமாக இருப்பது நமக்குள்ள மனிதனுக்குள்ள இருக்கக்கூடியது கருமையம். அப்போ இந்த பேராற்றல் செயல்கள் எப்படி இயங்குதோ அதே போல தான் மனிதனோட மனமும் பார்த்திங்கன்னா செயல் புரியுது. அப்போ பேராற்றலுக்கும் மனதுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு. அதுதான் பார்த்திங்கன்னா உயிர், மனம், பேராற்றல் சொல்லக்கூடிய இறைநிலை, இறைவன். இதை நாம் பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். அப்போ மனித உருவில் தான் மனம் விரும்பி செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் பார்த்திங்க அப்படின்னா நரம்பு மண்டல ஆற்றலாகவும் என்றும் இயற்கையில் நடைபெறும் மனித மனதால் கட்டுப்படுத்த முடியாத செயல்களை தானியங்கி நரம்பு மண்டலம் என்ற ஆற்றலும் வழங்குகிறார்கள். இத்தகைய செயல் விளைவு வழுவாத நீதிமன்றத்தை தான் கருமையம் என்று ஆட்சி மன்றம் என்றும் அமைப்பாக கொண்டவன் மனிதன். அப்போ மனிதனுக்குள்ளே இருந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய கருமையம்தான் என்ன பண்ணுதுங்க, எல்லாத்தையும் இயங்கி கொண்டு இருப்பாக வைத்து கொண்டு விரித்து காட்டுவதும் கருமையம். அப்போ அறிந்து விழிப்பான செயல்கள் செய்தால் அது வாழ்வில் துன்பம் தோன்றாதுன்ற. அறிந்து என்ன சொல்கிறாங்க, அறிவு விழிப்போட செயல் செய்துதான். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய எண்ணமாகட்டும், சொல்லாக இருக்கட்டும், செயலாக இருக்கட்டும், இதன் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோங்க, வெளியிலிருந்து நாம் எடுத்துகிட்டு வர்றது எது, எண்ணம், சொல், செயல். இந்த 3 தான். அப்போ எண்ணத்திலே நம்ம கரெக்டாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம இடக்கூடிய என்ன பண்ணுறோங்க, விழிப்புடன் இருக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ எண்ணம் எழும்போதே சுவாமி ஒரு பாடலை சொல்லுவார், எண்ணம் அது எழும்போதே இது ஏன் என ஆராய்ந்தால் எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறுன்னுவார். அந்த விதத்தில் நம்ம நற்பயனாக மாறணும்னா யாருக்கு ஏற்ற நாம் செய்த செயலுக்கு ஏற்ற விளைவு தான் நாம் அனுபவிக்கிறோம். அந்த விதத்தில் நம்ம அறிவை விழிப்புடன் வைக்க தவம் 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 தவமன்றி வேறு எதுவுமே கிடையாது. அந்த தவத்தை செஞ்சிட்டோம் அப்படின்னா நாம் எந்த எண்ணமாக இருக்கட்டும் அதிலே நம்ம முளையிலே கிள்ளிட்டோம் அப்படின்னா சொல் சிறப்பாக இருக்கும், செயல் அதை விட சிறப்பாக இருக்கும். அப்போ எண்ணமே எல்லாத்துக்கும் காரணம், அதுக்கு மூலமாக இருப்பது மனிதனுக்குள்ள கருமையம். அப்போ இயற்கையை நமக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளும் கருமையம் என்ற பதிவு வைத்து கொண்டிருக்கிறது. நாம் தான் அது எந்த ஒரு செயல் செய்தாலும் அறிவு விழிப்போடு இருந்து செயல் புரிந்து வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அமைதியாக வெற்றி வாழதான் பிறவி எடுத்தோம் என்பதை உணர்ந்து கொண்டால் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற இறைநிலை கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வோம். மனவளக்கலையில் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இது காலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளவர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.